இன்னும் ஒயிட் வாஷ்லாம் பிரம்மாண்டமாக பண்ணி தருவாங்க. பட் மொத்தத்தில் இது வந்து வெறும் 19 லட்சம் தாங்க அந்த வீடு. நீங்கள் 1 லட்ச ரூபா கட்டிட்டு இங்கே வந்தாலே போதும். 1 லட்ச ரூபா கட்டிட்டு நீங்கள் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு கம்ப்ளீட்டாக இது பண்ணி கீழே உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு இடம் வாங்கி இப்போதைக்கு நார்மலாக உள்ள இடத்துல வந்து நீங்கள் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னாலே ஒரு சென்ட் குறைஞ்சது 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா ஆயிரும். ஸோ 2.25 சென்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அது ஒரு 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா அதில் லாஸ் ஆகும். அடுத்து வீடு கட்டணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைக்கலாம். இவ்வளோ பெரிய வீடு 2 பெட்ரூம் வச்சு நீங்கள் அட்டாச் பாத்ரூம் கிச்சன் எல்லாம் வச்சு நீங்கள் கட்டணும் அப்படின்னா இன்னைக்குள்ள சூழ்நிலையில் மினிமம் நீங்கள் ஒரு 20 to 25 லட்சம் குறைஞ்ச ஒரு 30 லட்சமாவது நீங்கள் செலவு பண்ண வேண்டியது வரும். மொத்தம் 2 சேர்த்தா ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் இந்த வீட்டில் போட வேண்டியது வரும். ஆனால் இவங்க தர்றது வெறும் 19 லட்ச ரூபாய்க்கு இந்த வீட்டை உங்களுக்கு தராங்க. அட்வான்ஸ் வெறும் 1 லட்ச ரூபா நீங்கள் கட்டினா போதும், மிச்சத்தை நீங்கள் மாதம் கட்டிக்கிறது தான். ஸோ வெறும் இந்த 1 லட்ச ரூபா வீடு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்னும் உள்ள போய் ப்ரீஃபாக காட்டுறோம் வாங்க. இப்போ நான் நின்றுக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங். இது வந்து 14க்கு 10ங்கிற இதில் வந்து உங்களுக்கு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அட்மாஸ்பியரே வந்து செம்மையாக இருக்குது. ஒரு சுற்றி நீங்கள் பார்க்குறப்ப நேச்சர் தான். நீங்கள் இங்கே ஒரு ஆடு மாடு கோழி எது வளர்க்கணும்னாலும் வளர்த்துக்கலாம் வாசல். இதெல்லாம் தாண்டி என்னையை கேட்டிங்க அப்படின்னா நாங்கள் காரண்டு பாட்டு வரோன்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. ஏன்னா நாங்கள் ஒரு ஊஞ்சலை தொங்க விட்டு நான் பாட்டுக்கு ஆட ஆரம்பிச்சுவேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு இடம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஒரு எந்த இடமா இருந்தாலும் சரி நைட் நேரத்தில் உள்ள ரொம்ப அப்செட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து உட்காந்துட்டு வானத்தை பார்த்துட்டு சொல்லுவாங்களே விட்டத்தை பார்த்துட்டு இருக்கிறது தனி ஒரு நிம்மதி அப்படின்ட்டு, அந்த மாதிரியான ஒரு நிம்மதி வந்து இவங்க வெறும் உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் தராங்க. ஸோ பேலன்ஸ் நான் வந்து ரூம் எல்லாத்தையுமே காட்டுறேன் வாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க கட்டி கொடுக்குற ஹால். ஹால் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா 20-20 அப்படிங்கிறது வந்து ஹால் கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்காவாக எல்லா ஒர்க்கும் நீட்டாக முடிச்சு டைல்ஸ் போட்டு கொடுக்குறாங்க பாருங்க. இப்போ உள்ள காலத்தில் நம்ம வந்து ஒரு ஜன்னல் வாங்கணும் முன்னாடி குறைச்சி 50,000 செலவு பண்ணணும். ஆனால் அதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஒர்க்கிங் முடிச்சு எல்லாமே வந்து உங்களுக்கு உட்டன் டோர்ஸ் தான். ஜன்னல் ஆகட்டும் டோர் ஆகட்டும் எல்லாமே உட்டனில் தான் டோர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து 20-20 அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பக்காவான ஒரு கண்டிஷனில் வந்துட்டு இது வந்து பெட்ரூம் சொல்கிறாங்க. பெட்ரூம் வந்து 10க்கு 11 அப்படிங்கிற மாதிரி கட்டி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா எல்லாமே வந்து வெறும் அந்த 19 லட்சத்துக்குள்ள தாங்க. நீங்கள் 19 லட்சத்தையும் உடனே கட்டணுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது ஒரு விஷயம். பட் ஆனால் நீங்கள் வந்து அட்வான்ஸ் ஒரு 1 லட்ச ரூபா பண்ணால் போதுங்க. 1 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு 12 பெட்ரூமு, ஹாலு, கார் பார்க்கிங் எல்லாம் சேர்த்து. பட் பெட்ரூம்னு என்ன நீங்கள் யோசிக்கிறீங்க? வெறும் பெட்ரூமோட வந்து என்ன பண்ணுறது, அட்டாச் பாத்ரூமும் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரூம் மட்டும் இல்லை, ஒரு அட்டாச் பாத்ரூமும் வச்சு பக்காவான ஒரு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரூம் மட்டும் நாங்கள் குறவ போனது இல்லைங்களா. பெட்ரூம்ல இருந்து நீங்கள் அப்படியே சுற்றி அந்த வயல்வெளியை பார்க்கலாங்க. அந்த அளவுக்கு ஒரு அட்மாஸ்பியர் இந்த ரூம்ல இருக்குது. நம்ம வந்து ஜென்ரலாக யோசிப்போம் வீடு கட்டிட்டோம் அப்படின்னா வெக்க அதிகமாக இருக்கும் அப்படின்னு. இங்கே வந்து அதையும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். எப்படின்னா அவங்க வந்து ஹைட் பேஸை ஏற்றி நாங்கள் வெக்கையை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு மேஜர் பாயிண்ட்ல தான் நாங்கள் இது பண்ணுறோம். எங்களோட ஸ்கீம் வந்து ஜென்ரலாகவே நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து வெறும் 1 லட்ச ரூபாய்க்கு வீடு கொடுக்கணும் அப்படிங்கிறது தாங்க பிளானே. சரிங்களா? ஏன்னா கஷ்டப்பட்ட மக்கள் வந்து நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க, நாங்கள் என் பிள்ளைக்கு வந்து நான் ஒரு வீடு வாங்கணும், ஆனால் என்னால் வந்து மாதம் ஒரு 5,000 மட்டும் தான் கொடுக்க முடியும்.
மற்றவங்க கேட்குற மாதிரி 20 லட்சம் 50 லட்சம்லாம் என்னால் கட்டி வீட்டை வாங்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து உங்களுக்காக வந்து நம்ம இந்தியன் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களோட ஸ்கீமே வந்து நீங்க வேற எங்கேயும் கேட்டுருக்கவும் முடியாது. ஏன்னா அந்த மாதிரி அவங்க ஒரு ஸ்கீம் கொடுக்குறாங்க. ஸோ வந்து ஒரு பெட்ரூம் மட்டும் தான் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. இது வந்து டுவல் பெட்ரூம் 19 லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு இவ்வளவு பெரிய வீடு கட்டி தராங்க அப்படின்னா அது நீங்க ஆல்ரெடி 1 லட்சம் கொடுத்துறீங்க 19ல, மிச்சம் 18 தான் இருக்குது. அது போக வந்து நம்ம கவர்மெண்ட் மானியமா வந்து 1.25 லட்சம் ரூபாய் அந்த வீட்டுக்கு அவங்க வந்து தராங்க. அப்ப என்னன்னா வெறும் இவ்வளவு கொடுத்து முடிச்சுட்டோம்னா இல்லை நமக்கு என்ன கொடுக்க வேண்டியது இருக்கு 19 லட்சத்துல வெறும் 17 லட்சம் தான் நம்ம கொடுப்போம் மானியத்தை கிடைச்சா. அது போக ஃபர்ஸ்ட் 1 லட்சம் நீங்க கொடுத்துருப்பீங்க. அப்படி பார்த்தா வெறும் 14 லட்சத்துல இந்த வீடு வந்து உங்களுக்கு கிடைக்குதுங்க. வெறும் 14 லட்சம் ரூபாய் 50,000 ரூபாய் இந்த வீட்டை வந்து நீங்க வாங்கிடலாம். கிட்டத்தட்ட 2.25 சென்ட்ல 950 சதுர அடியில வந்து இந்த வீடை கட்டியிருக்காங்க. எல்லாமே வந்து உட்டன் தாங்க. டோர்ஸ் எல்லாமே உட்டன் டோர்ஸ் தான் கட்டியிருக்காங்க. நீங்க வந்து வெறும் பெட்ரூம் எடுத்துட்டோம், பெட்ரூம் வந்து பார்த்தாச்சு வாங்கியாச்சு, ஹால் எல்லாமே முடிச்சுருக்குது. ஜாமான்லாம் எங்க கொண்டு வைப்போம் அப்படின்னா இன்னைக்கு முக்கியமா நிறைய வீட்டில் வந்து இந்த மாதிரி ஹால்ஸ் எதுவுமே வந்து ஹால்ஸ்ல இந்த மாதிரி அலமாரிகள் எதுவுமே வச்சு தர மாட்டாங்க. பட் ஆனா இவங்க வந்து உங்களுக்கு எல்லாமே அலமாரிகள் மற்றும் நீங்க மேல அதிகமா எதுவும் பொருள் வைக்கணும் அப்படின்னாலும் எல்லாமே வந்து பக்காவான செட்டப்ல உங்களுக்கு வீடை வச்சு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப லோ பட்ஜெட் நான் வந்து பிரம்மாண்டமான ஒரு வீட்டை வாங்கணும் அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டியது ஸ்கிரீன்ல கீழே ஓடிக்கிட்டு இருக்கிற நம்பர் இருக்காங்க. நம்ம இந்தியன் கன்ஸ்ட்ரக்ஷன்ல நீங்க வந்து கட்டாயமா ஒரு ஆர்டர் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஒரு வீட்டை புக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எல்லாமே பக்காவா ஒர்க்கிங் இருக்குது வீடு எல்லாமே. அப்போ வெறும் பழைய வீடு தரலாங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லவே இல்லைங்க. எல்லாமே நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தான். புதுசாக கட்டுற வீட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு கவர்மெண்ட் மானியம் கொடுப்பாங்க. பழைய வீட்டுக்கு கவர்மெண்ட் மானியம் கொடுக்க மாட்டாங்க. அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து புது வீடு தான் நம்ம கட்டி தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. பார்த்தீங்கன்னா ஹால்லேயும் ஒரு ஆமாரி இருக்குது. ப்ளஸ் இதெல்லாம் தாண்டி மெயினாக சும்மா இது வரைக்கும் நாங்கள் சொன்னது வீடு அப்படிங்கிறது சொல்லிட்டோம். ஆனால் வீட்டு பெண்களுக்கு வந்து அதிகமாக பார்க்கக்கூடியது வந்து அவங்க கிச்சனை தான் எதிர்பார்ப்பாங்க. எனக்கு வந்து அப்படிலாம் இருக்கணும் இப்படிலாம் இருக்கணும்னு ஆசை வச்சுருக்கணும். அவங்க சமைக்காமலாம் மாட்டாங்களா நமக்கு தெரியாது, ஃப்ரிட்ஜில் இருந்து வச்சு தருவாங்க. அது வேற இருந்தாலும் சமையல் வந்து கிச்சன் தான். ஸோ அதுவும் வந்து உங்களுக்காக கிச்சனோட அட்மாஸ்பியரே உள்ள வந்தாங்க அப்படின்னா என்ன கோவம் இருந்தாலும் இதில் உள்ள அட்மாஸ்பியருக்கு மாற்றிடுங்க. ஏன் அப்படின்னா வந்து உங்களுக்கு அப்படியே டைரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வயல்வெளி தான் அந்த சைடு. ஸோ அது வந்து உங்களுக்கு கிளியராக நீங்கள் கிச்சன் டோர் ஓப்பன் பண்ணிட்டீங்கனாலே தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லை உங்களுக்கு இங்கேயே சிங்க்கு உள்ளே கொடுத்துருவாங்க. ஸோ 24/7 வாட்டர் ஃபெசிலிட்டி இங்கே உண்டு. ரொம்பவே லோ பட்ஜெட்ல இவ்வளவு பண்ணி தராங்களே, யார் அவங்கள நான் கட்டாயம் பார்க்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? இதோ உங்களுக்காக அவங்க கொடுத்து காட்டுறேன். இது மட்டும் இல்லைங்க, அவங்க இதே மாதிரி நிறைய வீடுகள் கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த சைட்லயே வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 6 வீடுகள், இந்த சைட்ல மட்டுமே 6 வீடுகள் உங்களுக்கு வச்சிருக்காங்க. ஸோ நீங்க இன்னைக்கு வந்தாலும் நீங்க ஒரு வீட்டை புக் பண்ணிட்டு போகலாம். ஸோ ரொம்ப ஃபாஸ்டா வரவங்களுக்கு தான் வீடு அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிறோம். அப்புறம் லேட்டா வந்துட்டு கேட்டா வீடு தரல நீங்க சட்டையை பிடிக்க கூடாது. ஓகேங்களா? கட்டாயம் சீக்கிரம் வாங்க. இங்க இருக்கிற வீட்ஸ் எல்லாம் புக் பண்றது இப்படிக்கு கேட்டு பைக் எடுத்து கிளம்புனா எப்படி அட்ரஸ் தெரியுமே உங்களுக்கு. அட்ரஸ் சொல்றேன் கேட்டுக்கோங்க. எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம நெல்லை டு திருச்செந்தூர் போற பாதையில பிஎம் சத்திரத்துல இருந்து வெறும் 1 கிலோமீட்டர்ல ஆட்சி மடம் அப்படிங்கிறப்ப அந்தோனிஸ் நகர்ல இருக்குது நம்ம சைட்டு. இது வந்து கிட்டத்தட்ட 5வது தெருவில் இருக்குது. நம்ம அந்தோனிஸ் நகர்ல உள்ள வந்தீங்க அப்படின்னா 5வது தெரு பிளஸ் 3வது தெரு எல்லா இடமே வந்து நம்ம வீடுகள் நிறையவே போட்டு வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க நேரில் வந்து பார்த்து எடுக்கலாம். சரிங்களா? ஸோ வீடு அப்படிங்கிற பட்சம் வந்து இதை கட்டி தர்றவங்க வந்து சும்மா நார்மலா எல்லாரும் கட்டி கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப காசு வச்சிருப்பாங்க, பட்ஜெட் நிறைய போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் யோசிக்கலாம். அந்த மாதிரி எதுவுமே இல்லை உங்களுக்கு. பட் ஆனால் எல்லாமே வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட் மட்டும்தான் இப்போ வச்சு கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க பார்த்தாலே தெரியும் இந்த வீட்டை பக்காவான ஒரு கண்டிஷன்ல உங்களுக்கு தராங்க. இந்த மாதிரி வீடு வந்து நீங்க வந்து ஓனா கட்டணும் அப்படின்னா மினிமம் ஒரு 40 lakhs வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். என்னடா வெறும் 19 லட்சம் அப்படின்னு சொல்றீங்க, சிலவங்களுக்கு வந்து அது கம்மி. பட் ஆனால் இன்னும் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து 19 லட்சமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்லவே இல்லைங்க, உங்களுக்காகவும் நாங்கள் வீடு கட்டியிருக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஜாயிண்டிங் ஹவுஸ் கிடையாது, எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். ஓகேங்களா? ஸோ வந்து அட்மாஸ்பியர்லாம் செம்மையாக ஒரு நேச்சரான பிளேசஸில் இண்டிவிஜுவல் ஹவுஸு வெறும் 11 லட்சம். சரிங்களா? அந்த 11 லட்சத்துலேயும் 1.25 லட்ச ரூபா மானியம் நாங்கள் கொடுத்துருவோம். அது போக 1 லட்ச ரூபாய் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறது இதெல்லாம் கழிச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9 லட்ச ரூபா இல்லை 8 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வீட்டை வாங்கிடலாம். அப்படி என்னன்னா வீடு 8 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. அப்போ இதில் வந்து நீங்கள் ரொம்ப குவாலிட்டி பண்ணுறீங்களா? கிடையாது.
பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரியும், டோர்ஸ் எல்லாமே உட்டன் டோரில் தாங்க போட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி உட்டன் டோர் வந்து இப்போ 8 லட்ச ரூபாய்க்குலாம் நிறைய பேர் கட்டி தராங்க. 8 லட்சம் 10 லட்சம் தெரியும். எல்லாமே பிவிசி டோர்ஸ் தான் போடுறாங்க. பட் நாங்கள் அந்த மாதிரி எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் எங்களுக்கு வீடு எப்படி கட்டுறோம் அப்படின்னு யோசிப்போமோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் கட்டி வந்துருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாக உட்டன் டோர்ஸ் தான். நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லாமே உட்டன்ஸில் தான் இருக்கும். உங்களுக்கு ஜன்னல் ஆகட்டும், ஜன்னல் உட்டன் கிளாஸ் தான். அது போக அலமாரி இருக்குது. பாருங்க, ஹாலில் வந்து அலமாரி 2 சைடு இருக்குது. அது போக வந்து இது வந்து சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ். இது வந்து உங்களுக்கு ஓகேங்களா. இந்த வீடு வந்து 11 லட்சம் தான் சொல்றீங்க அப்படின்னு யோசிச்சிங்களா? 11 லட்சத்துலேயே உங்களுக்கு இது இருக்குங்க. என்ன அப்படின்னா 1.25 லட்ச ரூபா மானியம் கொடுத்துருவோம். அது போக நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் நீங்கள் பண்ணாலும் வீடு உங்களுக்கு இன்னும் நிறைய ஒர்க்ஸ் இருக்குது இல்லை. ஸோ ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சு தான் உங்கள் கையில் கொடுப்பாங்க. அதுக்கு அட்வான்ஸ் வந்து நீங்கள் 1 லேக் பே பண்ணணும். ஸோ அந்த 1 லேக் பே பண்ணிட்டு அது போக 1.25 லட்ச ரூபா மானியம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வெறும் 8.25 லட்ச ரூபா மட்டும்தான் நீங்கள் பே பண்ண போறீங்க இந்த வீட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த 1 லட்சத்துக்கு நீங்கள் வேணா ஆட் பண்ணிடுவோம். அது ஏன் என்னோட 1 லட்சம் தானப்பா, நான் அதையும் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க. வெறும் 9.25 லட்ச ரூபாய்க்கு இந்த வீட்டை நாங்கள் தரோம் உங்களுக்கு. பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 16:10 ஒரு ஹால் உங்களுக்கு கொடுத்துருவோம் இந்த வீட்டில். இதோட மொத்தம் இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 550 ஸ்கொயர் ஃபீட்டு. 1.25 சென்ட் இந்த வீடு வந்து 11 லட்ச ரூபா மானியம் எல்லாம் கழிச்சிருவோம். 9.25 லட்ச ரூபா தான் நீங்கள் கட்ட போறீங்க. வாங்க இன்னும் இந்த வீட்டை பார்க்கலாம். இது வந்து 10x16 ஹாலு பிளஸ் கிச்சன். என்னடா இருட்டில் இருந்து கட்டுறீங்கன்னு வச்சுக்கீங்களா? ஆமாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்குது. உங்களுக்குலாம் வந்து இந்த வீட்டை வந்து நான் கட்டாயம் காட்டியே ஆகணும். இந்த வீடு வந்து நிறைய பேருக்கு தேவை இருக்கும். ஒரு வீடு அப்படிங்கிறது எல்லாருக்கும் கனவு. வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பாருங்கிற பழமொழிகள்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் மேரேஜே பண்ணாமல் இருக்காங்க இப்போ உள்ளவங்க. காரணம் என்ன அப்படின்னா, நான் ஒரு வீட்டை கட்டினா தான் கல்யாணம் பண்ணுங்க அப்படிங்கிறது. அவங்களுக்குலாம் உடனே நீங்கள் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணலாம். ஏன் அப்படின்னா வீடு உங்களுக்கு ரொம்ப கம்மியான இதுக்கே கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து பெட்ரூமும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி வெளியே மட்டும் உங்களுக்கு மரடோரை காட்டிட்டீங்களே, அப்போ உள்ளே எனக்கு எல்லாமே பிவிசியாக போட்டுருக்கீங்களா, லோ பட்ஜெட்டில் பண்ணுறீங்களே, அப்படி இப்படி உங்களுக்கு எக்கச்சக்கமாக கொஸ்டின் வரும். உங்கள் கொஸ்டின் எல்லாருக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு காட்டில் டைரெக்டாகவே காட்டிடுறேன், எல்லாமே உங்கள் உட்டன் டோர்ஸ் மட்டும்தான். ஸோ வீடு ஃபுல்லாகவே வந்து ஒரு உடனில் ரெடி பண்ண விஷயங்கள் மட்டும்தான் வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா வந்து நாங்கள் வந்து தரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து எந்த நேரத்துலையும் காம்ப்ரமைஸ் கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி தேவையில்லாத கேள்விகள் வந்து நிறையவே உங்களுக்கு வந்து எழ வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டி இந்த வீட்டை நாங்கள் வந்து ஸ்பெஷலாக இருந்துருக்கோம். இந்த வீடு வெறும் 11 லட்சம் தான். அது போக நீங்கள் வந்து இந்த வீடு வெறும் 11 லட்சம் தான். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி 1 லேக் பே பண்ணிருந்தீங்க. 1.25 லட்ச ரூபா உங்களுக்கு நாங்கள் கவர்மெண்ட் மானியம் வாங்கி வந்துடுவோம். இது எல்லாம் தாண்டி வெறும் 9.25 லட்ச ரூபா மட்டும்தான் இந்த வீட்டுக்கு நீங்கள் கொடுக்க போறீங்க. அந்த 9.25 லட்சமும் நீங்கள் மாதம் 5000 ரூபா அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? உண்மையாகவே மாதம் 5000 ரூபாய் இல்லை 7000 ரூபாய்க்குள்ளதான் உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டோட வாடகையே கிட்டத்தட்ட 14,000க்கு மேலே வரும். அப்படி இல்லை லோவாக தரீங்க அப்படின்னா 7000 ரூபாய்க்கு மேலே தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை வந்து நாங்கள் வந்து நீங்கள் ஒரு மாதம் வாடகையை வந்து நீங்கள் மாதம் கட்டிக்கிட்டீங்க அப்படின்னாலே வெறும் 150 மந்த்ஸ் நீங்கள் வாடகையை கட்டிட்டீங்க அப்படின்னாலே வந்து இந்த வீடு வந்து உங்களுக்கு சொந்த வீடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உடனே கிளம்புவாங்க. இது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வச்சு நாங்கள் மொத்தமாகவே தயாரிச்சு கொடுக்குறோம். ஸோ பக்காவான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் தாங்க எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே ஸ்டெப்பில் ஹாயாக நின்றுக்கிட்டு அப்படியே விட்டத்தை பார்க்கறது வந்து தண்ணி சந்தோஷங்க. அந்த மாதிரி இருக்குது இந்த இடம். ஸோ நான் வாங்கிட்டேன் ஆல்ரெடி இந்த இடத்துல. ஸோ இன்னும் நீங்கள் மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, உடனே கிளம்பி வாங்க. நம்ம பிஎம் சட்டத்துலேருந்து 1 கிலோமீட்டரில் ஆச்சிமடம்ங்கிற ஊரில் வந்து அந்தோனிஸ் நகரில் வந்து நேராக வந்து நீங்கள் கால் பண்ணுங்க. இல்லைடா வந்து ஆமாங்க, அந்தோனிஸ் நகரில் வந்து நம்ம பிளாட் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்தால் மட்டும் போதும், அதுதான் விஷயங்க. 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேரில் உங்கள் வீடு புக் ஆயிரும். ப்ளஸ் நீங்கள் மாதம் வாடகையை கொடுத்து முடிச்சுக்கலாம். வாடகைன்னா அப்போ நான் உங்களுக்கு இன்னும் பேலன்ஸ் காஸ்ட் கிடையவே கிடையாது. வாடகை அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறது நீங்கள் வெளியே கொடுக்க வேண்டிய வாடகை வந்து இங்கே நீங்கள் உங்கள் சொந்த வீட்டுக்கு மானியமாக நீங்கள் கட்டிடலாம் மாதம். ஸோ வீடும் பக்காவான ஒரு வீட்டை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா ஓட சில இருக்கிற வீட்டை காட்டுறீங்களா அப்படின்னா இல்லவே இல்லைங்க. ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்குது, இன்னும் ஒர்க் முடியலை. நாங்கள் உங்களுக்கு வந்து சரி இப்போவே வீட்டை எடுத்து காட்டுவோம் அப்படிங்கிறது தான் விஷயம். இது வந்து 10x10 அப்படிங்கிறதுல வந்து இந்த இது பெட்ரூம் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த டோர் ஓப்பன் பண்ணணும்னாலும் ஓகே, இல்லை அப்படின்னாலும் நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணாமல் வச்சுக்கலாம். ஸோ ஒரு பெட்ரூம் பக்காவான ஒரு பெட்ரூம் இருக்கு.
பட் கிச்சன்ல வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் டாப்ல வந்து நீங்க வந்து பொருள்கள் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வீட்டுக்கு அடிஷனலா ஜாமான்லாம் வைக்கணும், வீடு அப்படின்னா ஜாமான்லாம் நம்ம எக்ஸ்ட்ராலாம் வச்சுக்கணும். ஸோ அதை ஃபுல்லாக வச்சுக்கிற மாதிரி இங்கே உங்களுக்கு இடங்கள் இருக்குது. ப்ளஸ் வந்து சுவிட்ச் எல்லாம் வந்து நல்ல தரமான குவாலிட்டி சுவிட்சஸ் தான் போட்டுருக்கோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும், சும்மா பேருக்கு நாங்கள் ஒரு சுவிட்ச் போடுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. சுவிட்சஸ் எல்லாமே வந்து நல்ல தரமாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் சப்ளை எல்லாமே பக்காவாக அந்த வீட்டில் இருக்குங்க. ஒரு தரமான ஒரு வீடை வந்து வெறும் 11 லட்சம் வீடு தரமான இடத்துல வந்து வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா வெறும் 9.4 லட்சம் ரூபா தான் அந்த வீடு. 9.4 லட்சமா இது வரைக்கும் 11 லட்சம் சொல்லியா? ஆமாங்க, 9.4 லட்சம் தான். ஏன்னா 1 லட்ச ரூபாய் நீங்கள் வந்து அந்த 1 லட்சத்தையே இருந்தாலும் 1.4 லட்சம் ரூபா வந்து உங்களுக்கு இது வரைக்கும் 11 லட்சம் சொல்லியனா இப்போ வெறும் 9.4 லட்சம் சொல்றீங்க எப்படி? ஆமாங்க, 1.4 லட்ச ரூபா உங்களுக்கு கவர்மெண்ட் மானியம். ஸோ அதை நீங்கள் கழிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வெறும் 9.4 லட்ச ரூபா அந்த வீடு. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் 9.4 லட்ச ரூபா இந்த வீட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளரை கட்டாயம் நம்ம பார்த்து பேசணுமா இல்லையா? வாங்க, உங்களுக்கு நான் அவங்களையும் டேரக்டா கேட்டு இந்த ஐடியா எங்கே இருந்து வந்துச்சு அவங்க கிட்டே கேட்குவாங்க. என்னடா வெறும் 17 லட்சம் 9.4 லட்சம் இந்த ரேட்டுக்கு வீடு தராங்களே, யாரா அந்த தெய்வம் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம அண்ணன் தாங்க. வாங்க நம்ம அண்ணனை பற்றி இருக்கலாம். வணக்கம். உங்க பேர்? என் பேர் சுப்ரமணியன். ஓகேண்ணா. இந்தியன் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எத்தனை வருஷமா நீங்க வச்சிருக்கீங்க? 10 இயர்ஸ் 2010ல இருந்து. இது வரைக்கும் மக்களுக்கு தெரியாம இருந்திருக்கே, அதுதான் பெரிய விஷயமா இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் 1 lakh தான். ஸோ அதாவது ஆமா, இது உங்க ஸ்கீமே நாங்கள் படித்தோம். வெறும் 1 லட்ச ரூபா கிட்டனா வீடு அப்படிங்கிறது வந்து உங்க ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி இப்போ உள்ள மக்களுக்கு இதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருக்குது. இது வந்து எப்படின்னா ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் பண்ணிடுவோம். ஓகே. அவங்க வந்து 1 lakh கட்டிட்டு வீட்டுக்கு குடி வந்துடலாம், வீட்டு சாவியை கொடுத்துருவாங்க. வீட்டில் இருந்துக்கிட்டே அவங்க இஎம்ஐ வாடகை மாதிரி கட்டிக்கலாம். 5000 10,000 ஸ்கீம் வச்சுருக்கோம். ஆமாம், இன்னைக்கு வெளியே நான் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கேன் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் 10,000 8,000 உங்களுக்கு வாடகையை வசூல் பண்ணுவாங்க. ஸோ எத்தனை வருஷத்துக்கு வாடகை கொடுத்தாலும் இந்த வீடு நமக்கு சொந்த வீடு கிடையாது. இது வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த ஃபீலே வேற மாதிரி இருக்கும். ஆமாம், நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா சொந்த வீடு உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் இஎம்ஐ கட்டிட்டு இருப்பீங்க. 2.25 லட்சம் மானியம் கிடைக்கும் டபுள் பெட்ரூம் வீட்டுக்கு. உங்களுக்கு 1 lakh கட்டிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. இஎம்ஐ போட்டு நீங்கள் 5000 ரூபாய் கட்டி சொந்த வீட்டில் இருந்துருவீங்க. அதனால எந்த உங்களுக்கு எப்பவும் ஃப்ரீயாக இருக்கும். அதுவும் இது எல்லாமே ரீச்சபிள். நாங்கள் பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்து தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பூரா போகிறது தெரியும் மெயின் ரோட்டில். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸு போய்கிட்டு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பெரிய வயசானவங்கலாம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நடந்தே வந்துடலாம். ஆமாம் ஆமாம். ரெண்டாவது என்னென்னா 19 தெரு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம 5வது தெருவில் போட்டோம். 5வது தெருவில் ஃப்ரண்ட்லேயே நம்ம வீடு வந்தது. அங்கே பின்னால் பார்த்தீங்கன்னா பூரா வீடு அங்கே பாருங்க, எல்லாம் 1.5 கோடி 2 கோடி பட்ஜெட் வீடு. அதெல்லாம் பின்னால் இருக்குது. இது நம்ம மெயின்லேயே 5வது தெருவிலே போட்டோம். பட் ஆனால் அந்த வீடை நீங்கள் அங்கேருந்து பார்க்குறதுக்கும் இந்த வீடு நீங்கள் அங்கேருந்து பார்க்குறதுக்கும் ரெண்டும் சேம். ரொம்ப வித்தியாசம் இல்லாத அளவுக்கு தான் இருக்கும். நம்ம மினி பட்ஜெட் ஆகுது. பட் இந்த மினி பட்ஜெட் அப்படிங்கிறப்போ வந்து நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நான் வந்து என்னதான் அவங்க கிட்ட சொன்னாலும் இவன் சும்மா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருவாங்க. இவன் இப்படிதான் வீடியோவில் பேசி எப்போவுமே பேசுறது தான் அப்படின்னு நினச்சிடுவாங்க. அப்போ நான் வந்து உங்ககிட்ட இந்த கேள்விகளை வைக்கிறேன். மக்கள் மத்தியிலேருந்து இந்த கொஸ்டின் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் வெறும் 1 லட்ச ரூபாய்க்கு எனக்கு அட்வான்ஸில் கொடுத்துட்றீங்க, வீடும் நீங்கள் வெறும் 16 லட்சம் தான் நீங்கள் சொல்கிறீங்க மொத்தத்தில், அது 2 லட்சம் மானியம் கழிச்சு 16 லட்சம் தான் சொல்கிறோம். அப்படிங்கிறப்போ வந்து வீடும் 14 லட்சம், நான் அட்வான்ஸும் 1 லட்சம் தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா 16 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ப்ராடக்ட்லாம் வந்து ஒரிஜினல் போடுவீங்களா, எல்லாமே குவாலிட்டியா அப்படிங்கிற சாம்பர் செங்கல் தான். ஓகே. டிஎம்டி கம்பெனி தான். சிமெண்ட் எங்களுக்கு இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. லேபரில் தான் சம்பளம் அதிகம். அதனால நாங்கள் லேபர் மெயின்டைன் பண்ணிடுவோம். மிச்சபடி உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் போடுறோம். ஒரு விண்டோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். டைல்ஸ் கூட நாங்கள் 4க்கு 2 தான் போட்டுருப்போம். ஆமாம், அந்த 2க்கு 2 டைல்ஸ் கூட கிடையாது. அது பெரிய டைல்ஸ் தான் போட்டுருக்கோம். ரெண்டாவது எங்களுக்கு என்னன்னா நாங்கள் மொத்தமாக 5 வீடு 6 வீடுன்னு போடுறோம்ல, அதில் ஷேர் பண்ணிக்கிடுவோம். உங்களுக்கு தனித்தனியாக ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்க மாட்டோம். அதனால தான் இந்த ரேட்டுக்கு நாங்கள் புரியுது. ஸோ அதாவது வந்து ஒரு கல்லால மாங்காய் அடிக்கிறதுக்கும் 5 கல் வச்சு மாங்காய் அடிக்கிறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்குது இல்லை? நம்ம எவ்வளோ கம்மி பண்ணுறோமோ அவ்வளோ பெஸ்ட். நான் ரொட்டேஷன் தான் பார்ப்பேன். ரொம்ப போட்டு அதிலே ஒரே இதில். அதனால 1 lakhக்கு இன்னைக்கு நீங்கள் ஒரு செல்ஃபோன் வாங்குற மாதிரி இஎம்ஐ 5000 ரூபா தான் கட்ட போறீங்க. உண்மை அதுதான். சரி, என் பைக் நான் வாங்கணும் அப்படின்னா 1 லட்ச ரூபா கட்டி நான் பைக் எடுக்கணும். அந்த 1 லட்ச ரூபாய்க்கு எனக்கு ஒரு சொந்த வீடு அப்படின்னா யார் தான் வராமல் இருந்தாங்க. உங்களுக்கு ஏடிஎம் அந்த இதில் நெட்லேயே போட்டு விட்டுருவாங்க. ஆமாம், அதுதான் அவங்க போட்டு ஜிபே ஃபோன்பேலே டக்குனு ஒரு பட்டன் அமைக்கி விட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாச்சுன்னா இந்த வீடு நம்ம சொந்த வீடு புக் பண்ணிட்டு அக்ரிமெண்ட் போட்டுருவோம். அதுல இருந்து 3 நாள்ல உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வரும். 4வது நாள் டாக்குமெண்ட் வந்துருவாங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 lakh தான். ஆமா, நீங்க 1 lakh வச்சுட்டு உங்க வீட்டுக்கு சொந்தக்காரர் ஆயிடுவாங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா 19 லட்சம் வீடு உங்க கையில இருக்கும். நாளைக்கு பேங்க் லோன் தான் போய்கிட்டு இருக்கும். இடையில அவங்களுக்கு நல்ல ரேட் வந்தா கூட உங்களுக்கு ரேட் ஏறிக்கிட்டே இருக்குங்களா. எல்லா பக்கமும் நாங்கள் போட்டோம். காலபைக்கு நகர், மகாராஜ நகர், எல்லா பக்கமும் போட்டிருக்கோம். இப்போ இது வந்து கொஞ்சம் கரெக்டான ரேட்டு, கொஞ்சம் நார்மலா இருக்கு. அதனால சரி கார்பரேஷன். ஆமா, இப்போ நம்ம வந்து பாளையங்கோட்டை தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா வந்து மாநகராட்சியில இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பஞ்சாயத்து ஜாயிண்ட் ஆயிரும். ஆமா, அது வந்து அந்த பக்கம் ஃபுல்லா. இந்த ஏரியா நாங்க ஃபுல்லாவே கார்பரேஷன் தான் போடுறோம். கார்பரேஷன் லிமிட்ல போர்டு மெயின் ரோட்ல இருக்கும். ஓகே, சரி. இப்போ வந்து 1.25 லட்ச ரூபா நம்ம வந்து 1 லட்ச ரூபா நாங்கள் கட்டிடுறோம், 2 லட்ச ரூபா மானியம் வருது. இதெல்லாம் தாண்டி மிச்சம் வந்து யாரோ ஒருத்தங்க வந்து எங்ககிட்ட வந்து மாசம் 50 ஏன் தரல அப்படின்னு சட்டை பிடிப்பாங்களா? அந்த மாதிரி எதுவும் மக்களுக்கு கொஸ்டின் இருந்தா அது உங்களோட பதில். ஒண்ணுமே இல்லை, நீங்க இது வந்து பேங்க்ல உங்க அக்கௌண்ட்ல தான் நீங்க போட போறீங்க. அதுல அவங்க எடுக்க போறாங்க. அவங்க வந்து இஎம்ஐ தான் உங்களை பார்க்கவே மாட்டாங்க. இது வந்து டைரக்ட் பேங்க் இஎம்ஐ தான். அதனால வந்து உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நிம்மதி இல்லாம அந்த மாதிரிலாம் இருக்கு. வாடகை நீங்க வீட்டு வாடகை கொடுத்தா கூட நீங்க அவர் முகத்தை பார்த்து கொடுக்கணும். இது உங்க அக்கௌண்ட்லதே போயிடும். ஏன்னா இது வந்து இப்ப இருக்கிற காலகட்டங்கள் வந்து எப்படின்னா எல்லாருமே அட்வான்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ கேள்விகள் அப்படிங்கிறது வந்து அப்படியே தண்ணியா எல்லாருக்கும் வந்துகிட்டு இருக்கோம். அதை வந்து நாங்க கேட்டு மக்களால வந்து உங்ககிட்ட டேரக்டா வந்து கேட்க முடியல இப்போ. ஸோ இப்போ நாங்க கேட்கறதுக்கு அடுத்து நிறைய பேர் இன்னும் வருவாங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து தண்ணி வந்து 15 அடியில தண்ணி, 100 அடி போட்டாலே எங்க தண்ணி செழிப்பாங்க. அதனால நான் 15 அடியில தண்ணி இருக்கு, ஒரு பிரச்சனை கிடையாது. வீடுகள் எல்லாமே தண்ணி இருக்கு. எல்லா வீட்லயுமே பம்ப் எல்லா வீட்லயுமே இருக்கு. நாங்க எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், பெயிண்டிங் எல்லாமே டிப்ட். அவங்க வீட்டுல வந்து சாவி ரெடி பண்ணி சாவி தான் கொடுக்கும். இப்போ இங்க குடி தண்ணி வந்து எப்படி இந்த டைமிங் தானா அப்படிங்கிறது இல்லையா? இல்ல 24 ஹவர்ஸ் தண்ணி இந்த குழுக்கல கனெக்ஷன் இதுதான் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு இப்போ இந்த ரோடு போட்ட உடனே கொடுத்துட்றாங்க. அவங்க அந்த வீட்டை வாங்குறதுக்குள்ளே அவங்க வந்து தண்ணி கிடைச்சிடும் அப்படிங்கிறது தான். இந்த இது இருக்கு உங்களுக்கு பியூரிட் வச்சுக்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஆனா வீடு வந்தாச்சு. ஆமா, கார்பரேஷன் வேற உங்களுக்கு. கார்பரேஷன் இருக்கிற இடத்துல வந்து குடி தண்ணீர் வந்து என்னைக்கும் வந்துடும் அப்படிங்கிறது தான். பஞ்சாயத்து போர்ட்ல தான் நம்ம வந்து பஞ்சாயத்து தலைவரை பார்த்து அவர் ஒரு தீர்ப்பை சொல்லி அது நமக்கு வர்றதுக்கு பல வருஷம் ஆகிடும். ஸோ இன்னும் வந்து வேற என்னென்ன இந்த வீட்டுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷனாக நீங்கள் சொல்றது உங்களுக்கு 1 லேக் கட்டணும்னே வீட்டுக்கு வந்து 2.25 லட்சம் ஆகும். அப்போ உங்களுக்கு 3 லட்ச ரூபா அதில் போயிடுது. இதில் 1 லட்சம் போனீங்கன்னா 15 லட்சம் தான் நீங்கள் கட்டணும். இஎம்ஐ ஒரு 15,000. இது இந்த பெரிய வீடு. இது வந்து பங்களா டைப் 950 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் தான். 2.25 சென்ட்டுங்கெல்லாம் நல்ல பெரிய வீடு தான். அப்படிங்கும்போது நீ மாடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து கீழே காலம் பாக்ஸ் பீம் பெல்ட் தான் போட்டுருக்கோம். ஓகே, அதனால நீங்கள் தாராளம் மாடி எடுக்கணும். அதாவது மேலே ஒரு ஃப்ளோர் எடுத்துக்கலாம். அவங்க அதே மாதிரி இதை விட மினி ரொம்ப சிம்பிளா ஒரு ஆட்டோ வச்சிருக்கவங்க, ஒரு கடை சிம்பிளா கடை வச்சிருக்கவங்க, தள்ளு வண்டி வச்சிருக்கவங்க லோன் கிடைக்காது பேங்க்ல. அவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஏன்னா பிரைவேட் பேங்க்ல உங்களுக்கு தகுந்த மாதிரி கொத்தனாரு கூட நாங்கள் பண்ணி கொடுப்போம். அதனால யாரா இருந்தாலும் வாங்கலாம் இந்த வீடு. இன்னைக்கு நான் காய்கறி வித்துக்கிட்டு இருக்கேன், என் காய்கறி நான் வித்து வருஷத்துக்கே நான் 1 லட்சம் தான் சம்பாதிப்பேன் அப்படின்னு யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து வெறும் 1 லட்ச ரூபா அந்த வீடு வந்து டைரக்டா அவங்க நம்ம சொந்தமாத்தி கையில கொடுத்துறோம். அவங்க எவ்வளவு செலவு பண்ணுவாங்க, பணம் பூரா ரொம்ப போயிட்டு இருக்கும். இது ஒரு 5000 10,000 அவங்களுக்கு இஎம்ஐ உருப்படி ஆகிட்டு இருக்கும். கட்டாயமா பின்னால திரும்பி பார்த்தாங்கன்னா அந்த சொத்து மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கும். அப்பதான் அவங்களுக்கு தெரியும் அதோட ஃபீல் இருக்கு. கட்டாயமாங்க. ஸோ இன்னும் வந்து இந்த வீட்டை வாங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்க சார்பில் நீங்க என்ன பண்ணி கொடுப்பீங்கிறத மக்களுக்கு சொல்லிடுங்க. வாங்க, எவ்வளவு பெஸ்டா நான் பண்ணி தரேன். சரி, ஓகே, பார்த்துக்கிட்டீங்களா? உடனே கிளம்புங்க. நம்ம விஎம் சத்திரத்துலேருந்து 1 கிலோமீட்டர்ல ஆட்சி மடத்துல அந்தோனிஸ் நகர்ல இருக்குது இந்த எங்களோட ஸ்பாட். மெயின் ரோட்ல இருந்து நீங்க டைரக்டா உள்ள வந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த லொகேஷனுக்கு வந்துடலாம். ஸோ அண்ணன் நம்பர் நாங்கள் வந்து ஸ்க்ரீன்ல கீழே கொடுத்துருவோம். ஸோ நீங்க அண்ணனுக்கு டைரக்டா கால் பண்ணலாம். அவங்க ஆஃபீஸ் நம்பரும் இருக்கும். நீங்க கால் பண்ணி பேசிட்டு நீங்க புக் பண்ணி 1 லேக் நீங்க பே பண்ணா போதும், வீடு உங்களுக்கு சொந்தம். அதுதான் எங்களோட மூல மந்திரம். வெறும் 1 லட்ச ரூபா உங்களுக்கு வீடு சொந்தம். இதுல சுத்தி நிறைய வீடு நாங்கள் கட்டியிருக்கோம். எல்லாருமே குடியிருக்காங்க. நம்ம ஒரு 3 வீடுக்கு அப்புறம் நம்ம கட்டி இல்ல இந்த வீடை வந்து இப்படி மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நம்மளுக்கு எல்லாராலையும் வீடு வர முடியும். ஆமா, அப்படிங்கும்போது ரொம்ப லோ லெவலில் உள்ளவங்களை ஒரே வீடா போட்டு 1 கோடி 1.5 கோடி போடுறோம். அது எல்லாரும் பெரிய பெரிய ஆட்கள் வாங்க முடியும். சிம்பிளா ஒரு மனுஷனுக்கு வீடு
பண்ணவே முடியாது. அவங்க சங்கடை போடுறாங்க, அவங்களுக்காக போட்ட மாதிரி தான் இது. ரெண்டாவது மானியம் உங்களுக்கு தனித்தனியாக போடும்போது அவங்களுக்கு பெனிஃபிட் ஆயிடும். அதனால போடும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு, எங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு ஸோ அந்த நல்ல மனசுக்கே வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இன்னும் நிறைய மக்களுக்கு இந்த மாதிரி வீடு கட்டி கொடுங்க. ஸோ வந்து இன்னும் நிறைய சேல்ஸ் ஆகும் அப்படின்னு நாங்கள் எங்களுக்காக உங்கள் நேரங்களை ஒதுக்கி இவ்வளோ பேசி ரொம்ப